ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பல்லு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ லேயராக ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பின்னு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த இது நமக்கு கரெக்டாக வரும். நம்ம கிளிப்பு இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. என்னட்ட சாரீக்கான கிளிப்பு இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது மாதிரி கையை லேயராக ஒரு பட்டையாக நம்ம இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு கையை வச்சு நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கரெக்டாக அந்த மடிப்பு இருக்க எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு பின்னை நம்ம செக்யூர் பண்ணிடணும் அதில். அப்போ தான் அது மடிப்பு கலையாமல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னை நம்ம பின் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மடிப்பு கலையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு வரும். பல்லு ப்ளீட் எடுக்கும்போது இதே மாதிரி நீங்கள் எடுங்க, கரெக்டாக உங்களுக்கு வரும். கையை வச்சு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது கரெக்டாக வரும். கொஞ்சம் மேடு பள்ளம் தூக்கல் இது மாதிரி இல்லாமல் கரெக்டாக வரும். இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின் பண்ணணும். பின் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக பல்லு ப்ளீட் வந்துடும். இந்த மாதிரி கையை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணால் அயன் பாக்ஸ் தேவையில்லை. அயன் பாக்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையை நல்லா வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், முன்னாடி பின்னாடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. தேங்க்யூ.